கேப்டன் ஆரம்பிச்சுட்டு அவரை பத்தி பேசிடுவோம். சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸை ரேட் பண்ண அஸ் கேப்டனா, அஸ் பேட்டர் நம்ம பேசிட்டோம். அஸ் கேப்டனா உன்னோட ஒப்பீனியன் என்ன? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எனக்கு ஆஸ் அ கேப்டனா வந்து ஒரு 60-70% வந்து நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. டீசென்ட் அப் டு த மார்க். 60-70, 67-68% நல்லா பண்ணாருங்க கில். நீங்க என்ன நினைக்கிறேன்? சேம் அதுதான். லைக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச்க்கு வந்து எனக்கு பெருசா ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்மே சொல்லலாம் ஆக்சுவலி. லைக் அங்கங்க சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வந்து 5th டெஸ்ட்ல சூப்பராவே பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். எப்பலாம் பவுலிங் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரோ, அப்பலாம் அந்த பவுலிங் சேஞ்ச்ல அந்த ஸ்பெல்ல அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாச்சும் வந்திருக்கு. சோ இத நம்ம மென்ஷன் பண்ணோம். லார்ட்ஸ்ல இப்படிதான் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துட்டு வந்தாரு. அவர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு ஒரே ஓவர்ல. இத நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த டெஸ்ட்லயுமே அப்படிதான். ஹாரி ப்ரூக் விக்கெட் எடுத்திருந்தாரு ஆகாஷ் தீப். இருந்தாலும் அடுத்த ஸ்பெல்லே வந்து டக்குனு சேஞ்ச் பண்ணி பிரசித் கிருஷ்ணா எடுத்துட்டு வந்தாரு. அந்த பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட் எடுத்தாரு. சோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒரு பவுலிங் சேஞ்ச் வென்றாரோ, லைக் எங்கெல்லாம் கை வைக்கிறாரோ தொட்டதெல்லாம் தங்கம்ன்ற மாதிரி அது நடந்துச்சு. சோ அது அந்த விஷயம் நான் கில் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதே ஒரு கான்ட்ராரியா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு நெகட்டிவ் சொல்லணும்னா, மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் த பிளேயர்ஸ் இந்த டீம் அதை வந்து சரியா பண்ண மாட்டேங்கிறாரோ அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் ஓவர் டிபெண்டன்சி ஆன் த ப்ராமினன்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த டீம், இந்த விஷயத்த வந்து அவர் ரொம்ப பண்றாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் நாங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம்.